குடியாத்தம் தனியார் கல்லூரி பேராசிரியையின் செயினை பறித்து சென்ற 3 பேரை சிசிடிவி காட்சிகள் மூலம் போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் கடந்த 22ஆம் தேதி குடியாத்தம் தனியார் கல்லூரியின் பேராசிரியை ஸ்னேகா என்பவர் நடுப்பேட்டை காந்தி ரோட்டில் நடந்து செல்லும்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் ஸ்னேகாவின் தங்க செயின் மற்றும் அவரது செல்போனை பறித்துக் கொண்டு சென்றனர். இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் 3 பேரையும் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட ஹரி, முகமது, இம்ரான், முபாரக் ஆகிய 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த பேராசிரியையின் தங்க செயின் மற்றும் செல்போன், செயின் பறிப்புக்கு பயன்படுத்தி இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே மது குடித்து வாகனம் ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட இளைஞர் மர்மமாக உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் சாலையில் குவிந்ததால் நெய்வேலி அருகே பதட்டம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே உள்ள கீழக்கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். புகைப்பட கலைஞராக பணியாற்றி வந்த இவர் நள்ளிரவு மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதாக நெய்வேலி வடக்குத்து போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவரது 2 சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலை ராஜ்குமார் வடக்குத்து காவல் நிலையம் எதிரே சாலையில் அடிபட்டு மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். இதனை அறிந்த உறவினர்கள் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அதிகாலை முதல் பன்ருட்டி கும்பகோணம் சாலையில் நெய்வேலி அருகே வடக்குத்து பகுதியில் குவிந்தனர். வாலிபரின் உயிரிழப்புக்கு போலீசார்தான் காரணம் என கூறி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆம்புலன்ஸில் உடலை எடுத்து செல்ல எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. திருமணமாக 2 வாரங்களே உள்ள நிலையில் காதலனை கைப்பிடித்த கல்லூரி மாணவி பாதுகாப்பு கேட்டு காரிமங்கலம் காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அக்ரகார தெருவை சேர்ந்த செல்வகுமாரின் மூத்த மகள் ஜோதி பிரியா தருமபுரியில் உள்ள தனியார் கல்லூரியில் BA 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவரும் மாட்லாம்பட்டியை சேர்ந்த துணி வியாபாரி செல்வகுமார் என்ற வாலிபரும் கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். ஆனால் ஜோதி பிரியா குடும்பத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவருடன் ஜோதி பிரியாவிற்கு திருமணம் நிச்சயம் செய்தனர். இத்திருமணம் இன்னும் 2 வாரங்களில் நடைபெற இருந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி காலை மருதாணி வாங்க கடைக்கு செல்வதாக கூறி சென்ற ஜோதி பிரியா மீண்டும் வீடு திரும்பவில்லை. நீண்ட நேரமாகியும் கடைக்கு சென்ற மகள் திரும்பி வராததால் தந்தை செல்வகுமார் மகளை கண்டுபிடித்து தரக்கோரி காரிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் ஜோதி பிரியா தனது காதல் கணவர் செல்வகுமாருடன் காரிமங்கலம் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் அடைந்தவர் பெற்றோர் ஏற்பாடு செய்த திருமணம் பிடிக்கவில்லை என்றும் காதலன் செல்வகுமாரை நேற்று மருதமலை முருகன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டதாகவும் தங்கள் உயிருக்கு ஆபத்து உள்ளது, எனவே தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் இருவரின் பெற்றோர்களையும் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து ஜோதி பிரியாவை காதல் கணவர் செல்வகுமாருடன் பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாரிடம் தகராறில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கல்பாக்கம் அருகே பாலாற்றில் குளிக்க சென்ற கல்லூரி மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தது தொடர்பாக சதுரங்கப்பட்டினம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினம் பகுதியில் வசித்து வரும் நண்பர்கள் பவித்ரன் மற்றும் மகேஷ் இருவரும் தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கல்பாக்கத்தில் கம்ப்யூட்டர் வகுப்பிற்கு சென்ற அவர்கள் அங்கே மின்சாரம் இல்லாததால் அருகில் உள்ள பாலாற்றில் குளித்துவிட்டு வரலாம் என இருவரும் சென்றனர். பாலாற்று தடுப்பணை அருகே சென்று குளித்துக் கொண்டிருந்தபோது இருவருக்கும் நீச்சல் தெரியாததால் மகேஷ் சற்று தூரம் செல்லவே ஆழமான பகுதியில் நீரில் மூழ்கி காணாமல் போனார். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு சென்ற சதுரங்கப்பட்டினம் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு மகேஷின் உடலை மீட்டனர். இச்சம்பவம் குறித்து சதுரங்கப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மகேஷின் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெருமாநல்லூர் ஊராட்சியில் குடித்தண்ணீரில் கழிவுநீர் கலந்து உடல் உபாதைகள் ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டம் பெருமாநல்லூர் ஊராட்சி காலனியில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் குடிநீரை பூர்த்தி செய்யும் விதமாக அப்பகுதியில் அமைக்கப்பட்ட குடித்தண்ணீர் பைப் லைன் உடைப்பு ஏற்பட்டு அதில் கழிவுநீர் கலந்துள்ளது. இதனை கண்டுகொள்ளாமல் மெத்தன போக்குடன் ஊராட்சி நிர்வாகமும் பஞ்சாயத்து நிர்வாகமும் செயல்பட்டு வந்துள்ளனர். இதனால் கழிவுநீர் கலந்த தண்ணீரை பொதுமக்கள் அறியாமல் அறிந்து வந்தனர். இந்நிலையில் அந்த பகுதியை சார்ந்த குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் என 10க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, மயக்கம் மற்றும் நெஞ்சுவலி ஏற்பட்டு திருத்தணி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பொதட்டூர்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மெத்தன போக்குடன் நடந்து கொண்ட ஊராட்சி நிர்வாகத்தின் மீதும் பஞ்சாயத்து நிர்வாகத்தின் மீதும் உடனடியாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து
சுகாதாரமான குடிதண்ணீர் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.